நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது கோஷமிட்டு ஆமாண்ணா என்னை கொண்டுருவாங்க கோயம்புத்தூரில். கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில் குமார் தான் என் கையை உடைத்தார். எல்லா எதிர்கட்சி உட்பட ஆளுங்கட்சி ஆட்களை கூட கண்காணிப்பாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. அப்போ இவர் அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, மீடியாவுக்கு கொடுக்குறாரு. இந்த வெளியில் வர தகவல் அரசு ஊழல் துஷ்பிரயோகமா இல்லை அரசு ரகசியங்களையே அவர் வெளியிடுறாரு. அப்போ நக்கீரனுக்கு தெரியாமல் நடக்குது. ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட். பிளாக்மெயில் ஜேர்னலிசம். எல்லா அக்யூஸ்டுகளும் சேர்ற இடம் பிரஸ் கிளப் தான். அப்போ காவல்துறை உயர் அதிகாரிகள் இவருடைய கட்டுப்பாட்டுக்கு வர்றாங்க. நான் பேர்லாம் வேண்டாம், உயர் அதிகாரிகள். சவுக்கு என்ன ஒரு பெரிய திராவிட இயக்கத்தினுடைய பெரிய தலைவரா, ஒரு பெரிய தியாகியா, பெரியாரோட பெல்லாரி ஜெயிலில் இருந்தவரா, மூதேவி 24 மணி நேரம் கஞ்சா குடிக்கிறவன். 6 மாதம் நீங்கள் குண்டாசிலிருந்து திருப்பி வந்து வேலுமணி தயவில் எம்எல்ஏ போகிறார். 10 காவல்துறை அதிகாரிகள் சேர்ந்து அடிச்சிருந்தா சவுக்கு பாடி தான் இருக்கும். காவல்துறை தாக்குனது உண்மைதான், பெரிய தாக்குதலாம் இல்லை. தாக்கியிருந்தால் இவரால் எந்திரிச்சே பேச முடியாது. தமிழ் அகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்முடைய நடப்பு அரசியல் மற்றும் சவுக்கு சங்கர், ஜெரால்டு ஃபெலிக்ஸ் இருவர் கைது, அதை குறித்த பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். அவரோடு அரசியல் நடப்பு பிரச்சனைகளை குறித்து பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு பரபரப்பான விஷயங்கள், அதாவது பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, மீடியாவில் இருக்க எங்களுக்கு கூட ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. சவுக்கு சங்கரன் மீது குண்டாஸ் பாய்ச்சிக்கிற அளவுக்கு அவர் என்ன செய்தார்? இன்றைக்கி நீதிமன்றத்திலிருந்து வரும்பொழுது நான் கோவை சிறையில் கொல்லப்படுவேன் என்று அவரே கோஷம் எழுப்புகிறார். அந்த அளவிற்கு அவர் மீது தீவிரமாக பாய்ச்சும் ஒரு குண்டாஸ் வழக்கு பாயும் அளவுக்கு அவர் என்ன தவறு செஞ்சார்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வருட காலமாகத்தான் மீடியா வெளிச்சத்துக்கு வராது. 2010க்கு பின்னாடி தான். அதற்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு கிளார்க். இவர் ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து கிளார்க்காக இருந்து ஏன் சிறைக்கு போகிறாருன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையில் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆவணங்கள், இதை வெளியில் கசிய விடுறாரு. இந்த இந்த மீடியாவுக்கு நிறைய தகவல் வந்துகிட்டே இருக்குது. அவர் அந்த சவுக்குன்னு ஒரு இணையதளத்தை இல்லை அதெல்லாம் இப்போ பல வருஷம் கழிச்சு. நான் சொல்லுறது சாதாரண கிளார்க். அவங்க அப்பா இறந்து போனதுனால அப்பாவுக்கு பதிலாக மகனுக்கு அந்த வேலை கொடுக்குறாங்க. இப்போது உபாத்தியாயா அவர் உயர் அதிகாரி, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை உயர் அதிகாரி. அங்கேருந்து நிறைய விஷயங்களை மீடியாவுக்கு கொடுக்குறாரு. இப்போ மீடியாவுக்கு கொடுக்கும்போது அப்போ திமுக அரசு 2006-11 திமுக அரசு. அப்போ திமுக அரசு பல விஷயங்களை வெளியில் வந்தோடனையும் ஆடி போகுது அரசு. இந்த தகவலை எப்படி வெளியில் கசியுதுன்னு, இப்போ இந்த வெளியில் வர தகவல் அரசு ஊழல் துஷ்பிரயோகமா இல்லை அரசு ரகசியங்களையே அவர் வெளியிடுறாரு? அரசு ரகசியங்களே வெளியிடுறாரு. நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு அதிகாரி மேல் நடவடிக்கணும், ஒரு அரசியல்வாதியை கண்காணிக்கணும், ஒரு மாற்றுக் கட்சியை கண்காணிக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். எல்லா எதிர்கட்சி உட்பட ஆளுங்கட்சி ஆட்களை கூட கண்காணிப்பாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. அப்போ இவர் அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, மீடியாவுக்கு கொடுக்குறாரு. மீடியாவுக்கு கொடுக்கும்போது இந்த செய்தி எப்படி வருதுன்னு அப்போ உளவுத்துறை ஐஜியாக இருக்கிற ஜாபர் சேட்டு குழம்பி போகிறார். உடனே அப்போ அவருடைய நெருங்கிய நண்பன் யாருன்னா நம்ம நக்கீரன் இணையாசிரியர் காமராஜும் ஜாபர் சேட்டும் கருணாநிதி அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போது இந்த காமராஜ் மூலம் ஜாபர் சேட்டு இதை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சா இதை சவுக்கு தான் வெளியே கொடுக்குறாரு. அப்போ அவர் பேர் சங்கர் தான் அதை வெளியே கொடுக்குறாரு. தெரிஞ்ச பிறகு கைது செய்யப்படுகிறார், சிறையில் அடைக்கப்படுகிறார். இதுதான் முதல் துவக்கம். சிறைக்கு போகிறாரு.
சிறையிலிருந்து இவரை காப்பாற்றியது வழக்கறிஞர் விஜயகுமார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர். இன்னும் பல ரகசியங்களை வெளியிட்டுருவார். அதனால் இவரை மனநல நோயாளியாக மாற்றணும்னு முடிவு பண்ணுறாங்க காவல்துறை. என்ன எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, ஒரு மனிதனை இன்றைக்கி மயக்க மருந்தை கொடுத்து ஆழ்நிலை மயக்க நிலை கொண்டு போய் உண்மையை வெளிக்கொண்டு வருது. அந்த முயற்சி பண்ணும்போது அதை காப்பாற்றியவர் வழக்கறிஞர் விஜயகுமார் தான். அப்போது சரி, ஒரு இணையதளம் ஆரம்பிக்க சொல்லி விஜயகுமார் தான் ஆலோசனை கொடுக்குறாரு. அவர் அலுவலகத்தில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர், ஒரு கீபோர்டு, ஒரு மூலையில் ஒரு இடம் கொடுத்து, உனக்கு என்ன தெரியுமோ அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் இது போல் செய்தியாக்கு. இதுதான் அவர் ஆரம்பித்தது சவுக்கு. அரசு ரகசியங்களை அரசு ஏமாத்துறத அரசு பாதி பேரை காப்பாற்றிடும். ஆளுங்கட்சிக்கார லஞ்சம் வேணால் காப்பாற்றிடும், எதிர்கட்சிக்கார லஞ்சம் வேணால் பிடிச்சி ஜெயிலில் போடும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு அவங்க பின்புலமாக கம்யூனிஸ்டுக்கு ஒரு இருந்திருக்கு. ஆனால் சமீபத்தில் அவர் ஒரு டீட்டெயில் பேட்டி கூட கொடுத்துருந்தாரு. நான் அங்கேருந்து எண்ணெய் விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாங்க, நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன், சவுக்கு இணையதளத்தை நடத்திட்டு இருக்கிறார். நான் கூட அந்த இணையதளத்தெல்லாம் வாசிச்சிருக்கேன். அப்போ அவருடைய எழுத்துக்கள்லாம் ரொம்ப தீவிரமாக சில விஷயங்களை சுட்டி காட்டுற மாதிரி அதிக. அப்புறம் எப்படி அவர் மாறினார்? எப்படி மாறினாருன்னா, இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஸ் கிளப்புக்கு போகிறார். எங்கே? ப்ரெஸ் கிளப்புக்கு. இதே போல் பாதிக்கப்பட்டு வெளியில் விரட்டி விடப்பட்ட நபர் அன்பழகன். நக்கீரனுக்கு தெரியாமல் நக்கீரன் பேரை வச்சு இப்போ பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கார் ஹன்சராஜ் வர்மா ஐஏஎஸ். அவர் இபி சேர்மன். அதிமுக ஆட்சி காலத்தில் 2006 சேர்மன், 2008-09 சேர்மன். அவர்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா கான்ட்ராக்ட் எனக்கு கொடு, 10% கமிஷன் கிடைக்கும், 1 கோடி ரூபா கொடு அப்படின்னு ஹன்சராஜ் வர்மாவை விரட்டுறாரு. யார்? அன்பழகன், நக்கீரனுடைய ரிப்போர்ட்டர். அப்போ நக்கீரனுக்கு தெரியாமல் இது நடக்குது. ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட். பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்டாக. அப்போது நக்கீரன் கோபாலன் என்ன பண்ணுறாரு, அவருடைய கவனத்துக்கு வரும்போது நக்கீரன் தூக்கி வெளியே வீசிடுறாரு. வீசிய பிறகு இவர் போய் சேர்ந்த இடது ப்ரெஸ் கிளப். எல்லா அக்யூஸ்டுகளும் சேர்ற இடம் ப்ரெஸ் கிளப் தான். எப்படி சொல்லிட்டீங்க? உண்மை தான், நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன் சார். ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். அதான் அனுபவப்பட்டு வேதனையோடு சொல்கிறேன். ஏன்னா அங்கேருந்து 3 பேர் வரைக்கும் குண்டாசு போட்டிருக்காங்க. எத்தனை பேரை? அன்பழகன் குண்டாசு, கிஷோர் சாமி குண்டாசு, இப்போ சவுக் குண்டாசு. ஒரு பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து இது போல் குண்டாசு அடைக்கப்பட்டது தமிழ்நாடு ப்ரெஸ் கிளப் தான். அங்கே பெரிய குற்றவாளி யார்? SRM பச்சைமுத்து மாளிகை. பச்சைமுத்தே ஜெயிலிருந்து வந்தவர் தானே. மாணவர்களை மெடிக்கல் காலேஜ் சீட்டு 50 பேர் கொடுக்குற 100 பேர் காசை வாங்கிடுவார். அவரும் முதல்ல ஜெயிலில் இருந்தாங்களா இல்லையா? அந்த குற்றவாளி பேரில் தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இருக்குது. அப்போ இது விளங்குமா? அது உருப்பிடுமா? 20 வருஷம் ஆச்சு இப்போ தேர்தல் நடத்தி. அது பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கீங்க. அதாவது அந்த சிவகுமார் தப்பி ஓடி போயிட்டார், ஊரை விட்டு ஆஸ்திரேலியா ஓடி ஒழிச்சுக்கிட்டார். பத்திரிகையாளர் சங்க தலைவர். நீங்கள் அவர் இப்போ இருக்கிற பாரதி தமிழை அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்காக ஹால் புக் பண்ண வராரு. புக் பண்ண வந்தவரே இப்போ பத்திரிகையாளர் சங்க தலைவர் ஆகிட்டார். ஊரெல்லாம் தவறுகளை சுட்டி காட்டுற நம்ம நம்ம சரி பண்ணிக்கணும்னு அப்படின்னு ஒருத்தர் கூட இனிஷியேட் பண்ணவே இல்லையா? இல்லை, 20 வருஷம் போராட்டம். நானே அங்கே ஒரு 100 பத்திரிகையாளர்கள் திரட்டி பத்திரிகையாளர் மன்றத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பெரிய போராட்டம். இந்த நக்கீரன் பிரகாஷ், மறைந்த மோகன், இப்படி பல பேரை திரட்டி போராட்டம். தேர்தல் நடந்துக்கடா. நீங்கள் நீதியரசர் சந்துரு தான் கோர்ட்டு ஆர்பிட்ரேஷன் போடுது. நீங்கள் விசாரித்து புது உறுப்பினர் பழைய உறுப்பினர்லாம் சேர்த்து தேர்தல் நடத்துங்கன்னு 20 வருஷம் ஆச்சு. கோர்ட்டு தலையிட்டு கோர்ட்டை பிளாக்மெயில் பண்ணி தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க எல்லாம். அப்போது 20 வருஷமாக சமூக விரோதிகளும் கூடாரமாக அந்த ப்ரெஸ் கிளப் இருக்குது. சரி சார். இப்போ நம்ம இங்கே அப்போ இந்த சவுக்கும் அன்பழகனும் அங்கே போய் ஒன்றா செட்டில் ஆகிறாங்க. ஒன்றா செட்டில் ஆன பிறகு அங்கே தான் சவுக்கு டைவர்ட் ஆகிறார். எப்படி? அன்பழகன் ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட்டு, அவர் இறந்துட்டார். அவர் தான் இவருக்கு குரு. அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பேர் இப்போ ஃபீல்டில் இருக்கான். அவ்வளோ பேர் ஜெயிலில் இருக்க வேண்டிய தவறுகளை கண்டறிந்து அவர்களை பிளாக்மெயில் பண்ணுறது, படியிலைன்னா அதை வெளிப்படுத்த. இதுதான் இப்போ ஜேர்னலிசம். பச்சைமுத்து குற்றவாளி கல்வி கொள்ளைய பேர் இருக்கிற பச்சைமுத்து பத்திரிகையாளர் மன்றம், இதுதான் உருவாக்குற இடம். அங்கே தான் சவுக்கு உருவாகிறார். எப்படி உருவாகிறாருன்னா, ஒரு செய்தியை எதில் அடிச்சிடுவேன், இவர் ஒரு செய்தி அடிச்சிடுறேன், எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா அதை மறைச்சிட்றேன். அப்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் 2 கோஷ்டி எப்போவுமே இருக்கும். அரசுக்கு ஆதரவு, அரசுக்கு எதிர்ப்பு. அப்போது
காவல்துறை உயர் அதிகாரிகள் இவருடைய கட்டுப்பாட்டுக்கு வர்றாங்க. நான் பேர்லாம் வேண்டாம், உயர் அதிகாரிகள். அப்போ திமிரு ஜனா விட்டு வந்துடுது. ஒரு ஏட்டையாக வந்தாலே ஒருத்தர் கையில் பிடிக்க முடியாது. அப்போது ஏடிஜிபி லெவலில், ஐஜி லெவலில் ஆட்கள்லாம் இவங்கள்ட்ட கட்டுப்பாட்டுக்கு வர்றாங்க. ஏன்னா அவர்கள் வந்து 2 பேருமே பெரிய ரியல் எஸ்டேட்டு கமிஷனர்கள். 20,000 கோடி 30,000 கோடி வச்சுருக்காங்க. இதுக்கு எவனா இடைஞ்சல் பண்ணால் இணையதளத்தில் அடித்தா சிபிஐ அதிகாரிகள் வரைக்கும். ஏன்னா செய்தி வெளியே போயிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் ரகசியமாக இருக்கும். சிபிஐக்குள்ளே ரொம்ப சென்சிட்டிவான மேட்டராக இருக்கும். சவுக்கில் சொல்லி அடிக்கிறது. இது அடிக்கிறது வேறு ஆளே இல்லைங்க. எனக்கு சோர்ஸ் வருதுன்னு பல இதே தான் இது மாதிரி செய்வதற்கு தமிழ்நாட்டில் ஆளே இல்லை இந்த புரோக்கர் வேலை பண்ணுறதுக்கு. அப்போது சவுக்கு கிடைக்கிறாரு இந்த 2 கமிஷனர்களுக்கு. 2 பேருமே அவர் 50,000 கோடி சொத்து வச்சுருக்காங்க. ஏரி கீரியெல்லாம் காணாமல் போச்சு. அப்போது இவரை வளர்த்தி விடுறாங்க. அப்போது டிஜிபி பேசுகிறாரு, ஏடிஜிபி பேசுகிறாரு, ஐஜி பேசுகிறாரு, சிபிஐலேருந்து பேசுகிறாங்க. அப்போது இவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தா லட்சங்கள் வருது, கோடிகள் வருது. இப்போ இதற்கு முன்னால் இவர் நீதிமன்றம் சூமோட்டோவை எடுத்து நீதிமன்றம் குறித்து அவர் பேசிய என்ன பேசுகிறாரு நீங்கள் பட்டுப்படாமல் சொல்கிறீங்க. பெண் பத்திரிகை ஊழியர்களை பற்றி, ஊழியர்களை நீதிபதிகள் பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறாங்கிறார். இப்போ ஏடிஜிபி அருண் பயன்படுத்துறது போல அப்படி அவர் சொன்னது போல நீதிபதிகளே எனக்கு தெரிஞ்சு சிடி செல்வம் கோர்ட்டில் இவரை ஒரு முறை இவர் இணையதளம் முடக்கப்படுது. யாரை? சன் டிவி மகாலட்சுமி. அந்த அம்மாவுக்கும் பனிமலர் 2 பேரும் குடும்ப தகராறு, 2 பேரும் மச்சினி செய்க. மகாலட்சுமி தம்பி பொண்டாட்டி தான் பனிமலருக்கு ஆதரவாக மகாலட்சுமி குடும்பத்தையும் தப்பாக எழுதுறாரு. கிஷோர் கே சாமி நான் ஏற்பாடு பண்ண ப்ரெஸ் மீட்டில் உனக்கு எய்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறான். இந்த 15 கிலோ இந்த நார்த் இந்தியா மார்வாடி முட்டாய் லாலா கடை வச்சுருக்க வேண்டியவன் 15 கிலோ பாடி. அப்போ இவனெல்லாம் ஊடகவியலாளர் உருவாக்குற இடம் இது ப்ரெஸ் கிளப். அது அப்போ சமூக விரோதி கூடாரம் தானே அது. இதே ப்ரெஸ் கிளப்புக்கு நான் சாட்சிங்க, உயிருள்ள சாட்சி. சன் டிவி செய்தி வாசிப்பாளர் அவமானப்படுத்தணும். அந்த அம்மாவை உனக்கு எய்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறான். இவன் என்ன பத்திரிக்கையாளர், எந்த பத்திரிக்கை வேலை பார்த்தான்? யார்? கிஷோர் கே சாமி, அன்பழகன், சவுக் சங்கர், பாரதி தமிழா, அறத்தமிழா, முக்கா தமிழா எல்லாம் சேர்ந்து ஒரு இல்லீகல் கும்பல் ப்ரெஸ் கிளப். இப்படி 50 கேமரா இருக்குது. இப்படி கேட்கலாமா ஒரு பத்திரிக்கையாளரை? அந்த அம்மாவை அந்த அம்மா போய் வழக்கு தொடுக்குது. வழக்கு தொடுத்து அவள் வழக்கறிஞர்கள் பூரா மிரட்டுறான். சங்கர சுப்பு இந்த கேஸை வழக்காடுறாரு. சங்கர சுப்பு வந்து நேர்மையான வழக்கறிஞர், மக்கள் வழக்கறிஞர், நியாயமான வழக்கறிஞர். ஹைகோர்ட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் அவர் ஒருத்தர். அப்போ அவரை நீங்கள் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அவருடைய மகனை கொண்டு ஐசிபி அறையில் போடுறான். 10,000 வக்கீல் தமிழ்நாட்டுக்கு எல்லா ஜுடிஷியலுமே போராடுறாங்க, நியாயமே கிடைக்கல. அப்போ இவன் என்ன எழுதுறான்? அவர் தடயங்களை பூரா அவரே மறைக்கிறாரு. அது ஒரு பெரிய கதை பேசியிருக்கு. அப்போது இவர் வைக்கிற ப்ரெஸ் மீட்டில் தான் மகாலட்சுமி அந்த கிஷோர் கே சாமி கேட்குறான். அப்போது இந்த கும்பல் இங்கிருந்து உருவாகுது. ப்ரெஸ் சோர்ஸ் வருது. தமிழ்நாடு முழுக்க சமூக விரோதிகளாக இருக்கக்கூடிய 200-300 பேர் இருக்கான் சார். தமிழ்நாடு முழுக்க இருக்கான், டிஸ்ட்ரிக்ட் பூரா இருக்கான். அவன் பூரா நெட்வொர்க் எங்கே வருது? சவுக்குக்கு வருது. வந்த பிறகு கொட்ட ஆரம்பிக்குது, பணம் கோடிகள் லட்சங்கள் கொட்ட ஆரம்பிக்குது. அப்போது இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்களே இந்த திமுக கவர்மெண்ட்டு, சவுக்கருடைய அறிக்கை முரசொலியில் முதல் பக்கம் போடுறாங்க. இந்த ஐடிவிங்க பார்த்து நான் கேட்குறேன், திமுக ஐடிவிங்க பார்த்து கேட்குறேன். கடலூர் சிறைக்கு இவர் போயிட்டு வரதுக்கு முன்னால் வரைக்கும் அங்கேயும் இவருடைய செய்திகளை எடுத்தாங்க கை. அப்போது சவுக்கு என்ன ஒரு பெரிய திராவிட இயக்கத்தினுடைய பெரிய தலைவரா, ஒரு பெரிய தியாகியா, பெரியாரோட பெல்லாரி ஜெயிலில் இருந்தவரா, இல்லை ஏதாவது திராவிட பெரிய தியாகம் பண்ணவரா? மூதேவி. 24 மணி நேரம் கஞ்சா குடிக்கிறவன். ஃபாரின் கஞ்சா எடுத்திருக்கான் போலீஸு. இப்போ அடுத்து அதுதான் கேட்க. அப்போ இவரை முரசொலியில் முதல் பக்கம் போடுறான்னு அது முரசொலியாது? அது முரசொலியா நான் கேட்குறேன். அப்போ யாராவது திமுக சைடு அதிமுக அடித்தா முதல் பக்கத்தில் போடுவீங்க. இப்போ என்னாச்சு? அந்த பக்கம் போயிட்டார், அதிமுக போய் திமுக அடிக்கிறார். இப்போ இந்த அந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கும்போது இவர் கடலூர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என்னை அங்கே சிறையிலேயே அவர்கள் மன உளைச்சல் பண்ணாங்க, இல்லை கொல்ல பார்த்தாங்க, அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அதே கம்ப்ளைண்ட் தான் சொன்னார். எப்படி திமுகவோட ஒரு 2-3 விஷயங்கள் எதிராக பேசின உடனே திமுக இவரை வந்து நசுக்க முயற்சித்ததா? சார் இவர் ஒரு பொருட்டே இல்லை சார் திமுகவுக்கு. இவர் ஒரு பொருட்டே இல்லை. அங்கே தமிழ்நாடு ஆளுங்கட்சி ஒரு 40 கூட்டணியில் 40 சீட் ஜெயிக்குது தமிழ்நாட்டில். இவன் ஒரு பொருட்டா?
ஒரு பொருட்டே இல்லை. இப்போ ஏன் கைதுனா, நீங்கள் முதல்ல நீதிபதி பூரா அங்கே இருக்கிற ஸ்டாஃபை கூட பாலியல் ரீதியாக வச்சுக்கிறாங்கன்னு அது ஒரு அபாண்டம். நீதித்துறையே நுறுக்கிற மாதிரி. மன்னிப்பு கேட்க சொல்லியும் கேட்க மாட்டேன். மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு நீதிமன்றத்தை சொல்கிறான்னா இவனுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் காப்பாற்றுது. திமுக அடிக்க சொல்லி எல்லாம் தப்பு, எல்லாம் அயோக்கியத்தனம். ஆர்எஸ்எஸ் அயோக்கியத்தனம், பிஜேபி அயோக்கியத்தனம், திமுக அயோக்கியத்தனம், அண்ணா திமுக அயோக்கியத்தனம். இப்போ இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு காரணம் நீங்கள் சொத்து மதிப்பு 100 கோடி ரூபா. 100 கோடி எப்படி வந்தது? 100 கோடி மிரட்டாத ஆளே இல்லை, மிரட்டாத ஆளே இல்லை. எல்லாத்தையும் மிரட்டல். மணல் கரிகாலை வந்து காசு கொடுத்துட்டு போகிறான், காசாக்கு 2 வந்து காசு கொடுத்துட்டு போகிறான், பாசிய கன்ஸ்ட்ரக்ஷன் காசு கொடுத்துட்டு போகிறான், கிறிஸ்டி முட்டகமணி மார்டின்னு எவன் இருக்கானா எல்லாம் மாமூல் கொடுக்கணும். அப்போ இல்லைன்னா செய்தி வரும். அப்போ இவரை தாஜ் ஹோட்டலில் தான் மீட்டிங் பாயிண்ட். எங்கே? ஸ்டார் ஹோட்டல் தாஜ் ஹோட்டலில் தான். கள்ளக்குறிச்சி மேட்ரு. அவனோட காசை வாங்கிட்டு அந்த புள்ள தற்கொலை செத்து போயிட்டான்னா. கோபால், நக்கீரன் கோபால், பாப்பா மோகன், சங்கர சூப்பு 3 பேர் போராடுறாங்க. இதை விட ஆளாயா வேணும் உனக்கு? ரவிக்குமார் ரொம்ப கடனில் இருக்கார், இவன் கவலைப்படுறான். அப்போ கழுத்தளவு கடன் இருக்காராம். மக்கள் வந்து சட்டம் வேலை செய்யலை, ஜனநாயக வேலை செய்யணும், மக்கள் முறைச்சி பூந்து அடிக்கிறான். அப்போ இவனை இவ்வளோ பெரிய ஆளாக வளர்த்து விட்டதில் பெரும்பங்கு திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவும் இருக்குது, பிஜேபிக்கு இருக்குது. இப்போ இந்த சவுக்கு மீடியா ஓப்பனிங்கில் நானும் போயிருந்தேன். அநேகமாக நீங்கள் மட்டும்தான் வரல, எல்லா மீடியாவும் வந்திருந்தோம். எங்களையெல்லாம் பின்னால் உட்கார வச்சுட்டாங்க. பெரிய பெரிய பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து மிக பிரம்மாண்டமாக துவங்கியது. ஆனால் இதற்கு பின்னால் அதிமுக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த சேனல் ரன் பண்ணுறதில்ல இப்போ சவுக்கு மீடியாவில். அதை எப்படி பார்க்குறீங்க? வேலுமணி தான் பணம் கொடுக்குறாரு, வேறு யாரும் கொடுக்குறான்? வேலுமணி தான். வேலுமணிக்கு இவர் வேணும். வேலுமணிக்கு திமுகவை பேசுவதற்கு சவுக்கு தேவை. திமுக அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலத்தில் அது எப்படி இருந்தது? இந்த வேலுமணியை போல் கொள்ளக்காரன், மக்கள் வரிப்பணம் அப்படியே கொள்ளையடிக்கிறவன். அதே போல் ஹெல்த் விஜயபாஸ்கர் எல்லாம் மக்கள் காசு அப்படியே கொள்ளையடித்து வச்சுக்கிறவனுங்க. இவர்களுக்கு திமுக பேசுகிறதுக்கு ஒரு சவுக்கு சங்கர் தேவை. சவுக்கு சங்கருக்கு பணத்தை கொடுத்து திமுகவை பேச சொல்லுவது தான் இவர்களுடைய லாபி. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? வேலுமணி லைனில் வர்றாரு, தங்கமணி வர்றாரு, வீரமணி வர்றாரு, எடப்பாடி கூப்பிடுறாரு. அப்போது சாதாரண ஒரு கிளார்க்கு ஏடிஜிபியாக இருந்து இவன் கிளார்க்காக இருந்தால் தூரமாக நின்று கூட பார்க்க முடியாது ஏடிஜிபியை. இப்போ சட்டையை கட்டுறையா உன் சட்டையை, உன்னைய வீட்டில் வேலை செய்கிற பெண் பணியாளர் மார்பில் பச்சை ஊற்றிருக்காங்க. எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி எல்லாம் உன்னோட படுக்கையை பகிர்ந்து கொண்டு தான் நீ ப்ரொமோஷன் கொடுக்குற. அப்போது இது வந்து இந்த திமிர் எங்கேருந்து வந்ததுன்னா அதிமுக, திமுக, பிஜேபி ஒட்டு மொத்தமான இவனை வளர்த்தி விட்ட பொறுப்பு 3 பேருக்கு தான். ப்ரெஸ் கிளப். இப்போ இது எல்லா செய்திகள் நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க, வந்துட்டுருக்கு. இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம், அவர் வந்து கஞ்சாவை வைத்து, இப்போது கஞ்சா கேஸுனாவே நாம் கொஞ்சம் சந்தேகமாக பார்ப்போம். ஏன்னா கடந்த கால வரலாறுகள் அப்படி இருக்குது. அவர் வந்து 1 கிலோ கஞ்சாலாம் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு இப்போ அந்த பிரதீப்னு ஒரு பையன் வெளியே வந்துட்டான். அவன் என்ன சொல்கிறான்? நான் வாங்கி கொடுப்பா, அவர் குடிப்பார். இப்போ மகேந்திரன் ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டு கஞ்சா நான் வாங்கி கொடுத்தேன்னு. ஒன்றும் வேண்டாம் சார், அரசுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அவரை நீங்கள் மெடிக்கல் பிளட் டெஸ்ட் பண்ணால் எத்தனை வருஷம் கஞ்சா குடிக்கிறான்னு ரிப்போர்ட் தெரிஞ்சு போயிடும். அரசு இது செஞ்சாலே வேலை முடிஞ்சுது. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் நீங்கள் குண்டாசிலிருந்து திருப்பி வந்து வேலுமணி தயவில் எம்எல்ஏ ஆக போகிறார் அப்படின்றீங்க. ஆமாம், அவருக்கு நீங்கள் இதையும் சொல்கிறீங்க, ஆனால் மறு வாழ்க்கை இன்னும் இதை விட பிரம்மாண்டமாக இருக்குன்றீங்க. ஆமாம் ஆமாம், ஏன்னா பணம் இருக்குது, 100 கோடி ரூபா இருக்குது. இந்த 100 கோடி ரூபாய் காப்பாற்றி ஆகணும். செல்வாக்கு இருக்குது. திமுகவை மீண்டும் அடிப்பார். திமுகவை அடிக்கிறதுக்கு தங்கமணி, வேலுமணி, வீரமணி, எடப்பாடி, ஹெல்த் விஜயபாஸ்கருக்கு இது போன்ற ஒரு ஆள் வேணும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு பதவி இல்லாமல் கிடந்து நீங்கள் அதிமுக ஆட்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு கிடந்து கை துருதுருதுன்னு இருக்குது. அப்போது திமுக முடிஞ்சுன்னா அடுத்த வேணுமே, எங்களுக்கு வாய்ப்பு வேணும், வேறு மக்கள் நல்லது பண்ண 200 ரூபா கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மூத்த தலைவர், திராவிட இயக்கத்தில் மூத்த தலைவர்,
திமுகவில் 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர், இப்படிலாம் இருந்தவர் ஒரு சரியான தமிழ் தேசியவாதி. எடப்பாடி பார்த்து சீட்டு கேட்டிருக்காரு, 30 கோடி ரூபா வேணும், 10 கோடி ரூபா என்கிட்ட கொடுங்க, 20 கோடி ரூபா செலவு பண்ணுங்கன்னு இருக்கார். இதுதான் எம்பி சீட்டு. அப்போ இது நாடா, ஜனநாயகமா, சட்டமா, விளங்குமா அதிமுகன்னு பாருங்கள். திமுக அப்படித்தான் இருக்குது, அதிமுக அப்படித்தான் இருக்குது. சரி, அவருடைய வரம்பு மீறிய பேச்சு நம்ம யாருமே நியாயப்படுத்தலை. ஆனால் அவர் கைது செய்து அங்கே சிறையில் நடந்த ஒரு விபத்து, அவரை தாக்கப்பட்டதாக சொல்லப்படுவது, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் செய்த பேச்சு அத்துமீறலுக்கு நாம் அதுக்கான தண்டனையை கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் இப்படி நடந்துக்கிறது சிறையில் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறாரா? இல்லை, அதாவது அவருக்கு எப்பவுமே ஒரு 300 to 400 சுகர் இருக்குது. 300 to 3 இப்போ டெஸ்ட் பண்ணி தான் 300 இருக்கும் சுகர் அவருக்கு. ஆனால் உண்மையாகவே 10 பேர் சேர்ந்து தாக்கியிருந்தா பாடி தான் வந்திருக்கு. 10 பேர் தாக்கியிருந்தா இப்போ மிச்சம் அதிகபட்சம் ஒரு 50 கிலோ இருப்பார், அவ்வளோதான். 50-55 கிலோக்கு மேலே தாங்க இருக்காது. 10 காவல்துறை அதிகாரிகள் சேர்ந்து அடிச்சிருந்தா என்ன இருக்கும்? சவுக்கு பாடி தான் இருக்கும். நீங்கள் அவங்க வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் சொன்னார்ல, உடம்பு பூரா துணி சுற்றிட்டாங்க. இல்லை, இன்றைக்கி அவர் ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது கோஷமிட்டு, ஆமாண்ணா என்னை கொண்டு வருவாங்க கோயம்புத்தூரில். அவரை தாக்கப்பட்டு கை உடைக்கப்பட்டது அப்படிங்கிறது வலிக்கு விழுந்து கூட கை அடிபட்டுருக்கலாம். காவல்துறை பாலிசியாக தான் அடிச்சுட்டு வலிக்கு விழுந்தாண்டுருவாங்க. ஆனால் இதே ட்ரீட்மெண்ட் ஃபியூஸ் மனுஷன் ஒரு ட்ரிப்பு பண்ணாங்க, டார்க் ரூமில் விட்டு தாக்குதல் ஏற்படும். ஆமாம் ஆமாம், இது பெரிய பலமான தாக்குதலாம் இல்லை. 10 பேர் சேர்ந்து அடிச்சு தான் கை முடிஞ்சு தனியாக வந்திருக்கு. இவர் ஒன்றும் பெரிய கிங்காங்க பெரிய எக்ஸைஸ் பாடியாக இல்லை. காவல்துறை தாக்குனது உண்மை தான், பெரிய தாக்குதலாம் இல்லை. தாக்கியிருந்தால் இவரால் எந்திரிச்சே பேச முடியாது. ஊடகங்கள் பார்த்துட்டு இருக்கு, ஊடக வெளிச்சம் இருக்குது, நீதிமன்றம் வெளிச்சம் இருக்குது. அதனால் தட்டும் படாமல் அவ்வளோதான். சும்மா அப்படி தட்டியிருப்பான், அவ்வளோதான். அதில் பெரிய தாக்குதலாம் இருந்தால் அவர் நடமாடவே முடியாது. 10 பேர் எப்படி அடிப்பா எனக்கு தெரியும். நானும் சிறையில் இருந்திருக்கேன், இந்த கோயம்புத்தூர் சிறையில் இருந்திருக்கேன். ஈழ போராட்டத்தில் இந்த தலைவன் கோவை ராமகிருஷ்ணன் கூட இருந்திருக்கேன். அதெல்லாம் இல்லை, அவர் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டனுடைய அரெஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது 2 பேரும் தான் இந்த திமுக எதிர்ப்பு கோஷத்துக்கான முகவர்கள். திமுக மட்டுமே எதிர்க்கிறது, அதிமுக எதிர்க்கிறது இல்லை, காங்கிரஸ் எதிர்ப்பதில்லை, கம்யூனிஸ்ட்கள் எதிர்ப்பு, யாரையும் எதிர்க்கிறது இல்லை. திமுக இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். எங்கள் ஏடிஎம்கேல இப்போ ஒரு நண்பர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முந்தி பெருந்துறை சிப்காட்டுக்கு போயிருந்தாராம் ஃபெலிக்ஸ். ஈசன்னு ஒரு விவசாய சங்க தலைவர், 2 பேரும் சேர்ந்து போராடி இருக்காங்க. என்ன போராடினாங்கன்னு தெரியல. அப்போது ஃபெலிக்ஸை ஈரோட்டில் பார்த்துருக்காங்க, சாய பற்றைக்கு எதிராக போராடி இருக்காங்க. ஒரு நேஷனல் ஜேர்னலிஸ்டாக இருந்து வந்தவர் எல்லா இடங்களுக்கும் அவர் பயணப்படுவது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஊழலில் இருக்குது, லஞ்ச லாவணியமில் இருக்குது. நீங்கள் சவுக்கு உன்னுடைய நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்லுகிறேன். அவன் நண்பன் சவுக்குன்னா நீ எப்படி இருப்ப? இப்போ அதுக்கு ஒரு ஆதாரம் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கான ஒரு பதில் சொல்ல தான் நேரிடும். பட் இந்த வழக்கில் அவர் ஒரு பேட்டி எடுக்கிறாரு. இப்போ பேட்டி எடுக்கும்போது உங்களுடைய கருத்துக்கு சொல்கிறோம், இந்த இதுக்கு இவ்வளவு தீவிரமாக ஃபெலிக்ஸை நம்ம அரெஸ்ட் பண்ணும் அல்லது அவர் மீதும் ஒரு குண்டாஸ் போடுகிற திட்டம் இருக்கா? இல்லை, அவர் குண்டாஸெல்லாம் போட மாட்டாங்க. இல்லை, அவர் சவுக்கனுடைய எல்லா வேலைகளுக்கும் 50% ஃபெலிக்ஸு பங்கு இருக்குது. ஏன்னா திமுகவை அடிப்பதற்கான அசைன்மெண்ட் அதிமுக கொடுக்குது 2 பேருக்கும். ஜேர்னலிஸ்டாக இல்லை, அவரும் பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்டில் உள்ளாகியிருக்காருன்னு சொல்லுவார். கண்டிப்பாக. நீங்கள் என்கிட்ட எவ்வளோ கேள்வி வேணால் கேட்குறீங்க, எல்லாமே பதிவாக ஆகிறது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நடுவில் வெட்டிடுவீங்க. நீங்கள் தான் நிர்வாகம், நீங்கள் தான் எடிட்டர். ஆனால் நீங்கள் அதை அனுமதிக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? தவறுகளை நீங்கள் நீதிபதி சொல்லியிருக்கீங்க, தூண்டி இருக்கீங்க. அப்போது ஏடிஜிபி அருண்கிட்ட பதவி உயர்வுக்காக போகிற பெண்கள் பூரா படுக்கை அறையை பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை வெட்டி தூக்கி போட்டுக்கலாமா? ஏன் தூக்கலை? அப்போ நீங்கள் அதை விரும்புகிறீங்க, அவர் சொல்கிறீங்க, நீங்கள் விரும்புகிறீங்க. அப்படி தான் எடுத்துக்க முடியும். இந்த சவுக்கு என்ன பண்ணுறாரு? இதுதான் இவருடைய தொழில். எனக்கு தெரிஞ்சு சார் 15 வருஷம் இதுதான் தொழில். நீதிபதிகள் தன்னுடைய அலுவலக பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறாங்க, ஒன்று. 2வது மகாலட்சுமி அம்மா மகன் 2 பேரும் அசிங்கமாக பேசினாலே உன்னுடைய வரலாறு அசிங்கமான வரலாறு. நீங்கள் 2 மனைவிகளும் அடுத்தவனுடைய மனைவிகள். அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? உன் மேலே ஒரு கொஞ்சம் கூட அனுதாபம் இல்லையே.
ஒரு குடும்பத்தை கெடுத்து குழந்தைய விட்டுட்டு புருஷனை விட்டுட்டு என் கூட வந்துடு. ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு குடும்பத்தை சிதைக்கிற ஒருவன் எப்படி ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்க முடியும், ஒரு பத்திரிகையாளர் இருக்க முடியும்? மனிதாபிமானங்கிறது என்னங்க? யாருமே செய்ய அதாவது ஐரோப்பா அகதியாக வர்ற கடலில் வர்றாங்க, மத்திய தரைக்கடலில் வர்றாங்க, ஒரு குழந்தை செத்து முதங்குது, கரையில் வந்து உதங்குது. அதை பார்த்து ஐரோப்பா நாடு பூரா ஒரு பத்திரிக்கையாளர் செய்தியை கொடுக்குறான். கொடுத்த பிறகு எந்த அகதியும் திருப்பி அனுப்பக்கூடாது, ஒட்டுமொத்த ஐரோப்பியனும் சாக்லேட்டோட பிஸ்கட்டோட பன்னோட ரொட்டி துண்டோட கரையில் நிற்கிறான். ஒரு பத்திரிகையாளர் போட்ட செய்தி தான். அதே போல் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் குண்டு மாதிரி பொழிகிறான். ஒரு குழந்தை நிர்வாணமாக ஓடி வருது, அப்படி ஃபயரிங்கோட. அது ஒரு பத்திரிகையாளர் தான் உலக சமூகத்துக்கு சொல்கிறான் ஐநா தலையிடுது. எது ஒரு செய்தி தாங்க ஐநா தலையிடுது. ஈழத்தில் ஒரு ஃபோட்டோ ஈழத்தில் நடந்த படுகொலைகளை இன்னைக்கு வரைக்கும் ஆவணமாக்கப்பட்டது ஊடகவியலாளர் தான். அப்போ இவ்வளோ பொறுப்பு இருக்குது. நீயே அடுத்தும் பொண்டாட்டி அவன் டைவர்ஸ் பண்ணி என் கூட வந்துரு. முதல்ல ஒன்று இருக்குது, ரெண்டாவது ஒரு, மூணாவது. அப்போது நீ ஒரு சமூக விரோதி தானே, வேறு ஒன்றுமே. இது எப்படி எடுத்துக்கிறது இல்லைங்க? ஒரு குடும்பத்தை கெடுத்து 7 வருஷம் பையன் இருக்காங்க, ஒரு அவன் குடும்பத்தோட அவன் ஒரு ஊடகவியலாளர், அவன் ஆங்கரு, அந்த அம்மா. நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. அதை அந்த குடும்பத்தை கெடுத்திய நீ நல்லா இருப்பியா? கிளவிட்டு கேட்டால் சொல்லுவான். ஒரு வயசான பாட்டி போய் கேளு, இந்த குடும்பத்தை கெடுத்து அதை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அவன் நல்லா இருக்க மாட்டான். அதுக்கு மேலே வார்த்தை இல்லை. அப்போது இதெல்லாம் வந்து கேஷுவலாக நீ செய்கிறேன்னா நீ எவ்வளோ கொடூர குற்றவாளி. சரி, இப்போ நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் பார்க்குறது, நீங்கள் இப்போ ப்ரெஸ் கிளப்பை பற்றி பல மீடியாக்களில் அங்கே எதுவுமான ஒரு முறையாக எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிசம் இது ஒரு எல்லைக்கு வந்துருச்சா? இது ஒரு முடிவு கட்டப்பட வேண்டுமா? அது எந்த எல்லையில் இருக்குதுங்க? இல்லை, அது முடிவு கட்டப்பட என்ன காரணம்? நல்ல பூரம் ஒதுக்கிட்டான். தமிழ்நாடு முழுக்க நான் பார்க்குறேன். நீங்கள் நேசப்பரம்பு கோயம்புத்தூர் வெட்டானல்ல பியூட்டி பார்லர், அங்கே போய் ஒரு பிள்ளை கூட்டிகிட்டு போயிடுறது. அவங்க அப்பா குடிச்சிட்டு கிடந்தானே போலீஸ் வேணால் தான் கொண்டு வீட்டில் விடுமா. இதுதான் ஊடகவியலாளருடைய ஒரு பான சோத்துக்கு ஒரு மஜாஜ் பியூட்டி பார்லர் நடத்துகிறவன் பணம் கொடுக்குறான், மாமூல் கொடுக்குறான், மாமூலையும் வாங்கிக்கிறான். இவனுக்கு எப்போ இச்சை வருதோ அப்போ ஒரு பிள்ளை கூட்டிகிட்டு போயிடுறது. அவன் ஏன்டா காசும் கொடுக்குறோம், நீ இங்கேயும் வந்து கூட்டிகிட்டு போயிடுற. அவன் வெட்ட தானே செய்வான். வெட்டுறான். நீ உணவு கொலை பண்ணணும் அவன் நோக்கத்தில் வெட்டலை, கோவத்தில் வெட்டியிருக்கேன். போலீஸ்காரன் சொல்லி கொடுத்து வெட்டியிருக்கான். 20 வெட்டு, ஒரு வெட்டு கூட நீங்கள் ஆஸ்பத்திரி வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ அப்போ இதுதான் ஊடகவியலாளனா? எனக்கு தெரிஞ்சு சார், தமிழ்நாடு முழுக்க 80% பூரா கவர் வாங்குறவன், கட்டிங் வாங்குறவன், கஞ்சா கடத்துறவன், இதுக்காக ப்ரெஸ்ஸை பேரை பயன்படுத்துகிறவன் எல்லாம். எனக்கு போலி பத்திரிகையாளர் சங்கம் காடு விற்கிறதுக்கு மட்டும் இருக்குது. பத்திரிக்கை நல்ல ஒரு சங்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரெஸ் கார்டு கொடுத்துருவான். ஆடு விற்கிறவன், மாடு விற்கிறவன், கருவாடு விற்கிறவன், சுண்டல் விற்கிறவன் எல்லாத்துக்கும் அதை வச்சுக்குவான். இப்போ பைக்கிலும் ஸ்டிக்கரை கொடுத்துருவான். சார் நான் பார்க்குறப்ப நானும் ப்ரெஸ்ஸுக்குவான். சரிங்க, நான் ஒன்றும் சொல்கிறது. அப்போ நீ பிரச்சனைனா இப்படி தான் இருக்குது. அப்போது சிக்கி சீரழிஞ்சு சின்னாபுணமாகி 20% நல்ல ஆள் பூரா வேறு வேலைக்கு போயிட்டான். அந்த பக்கம் அந்த வேலைக்கே போகிறதில்ல, பிரச்சனையே சொல்கிறது இல்லை. நான் ஓய்வு பெறுவதற்கு முன்பு டிஜிபி ராமானுஜத்தை போய் பார்த்தேன். எதுக்கு பார்த்தேன்னா, ப்ரெஸ் கிளப்பை வச்சுட்டு எல்லா அதிகாரியும் ஊழல் அதிகாரியும் போஸ்டர் அடித்து ஓட்டுறான். தெரியுமில்ல அது? அப்போ என்னங்க, நான் ஒரு வழக்கு தொடுத்தேன். சங்கர சுப்பு வச்சு வழக்கறிஞரை வச்சு ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுத்தேன், பொதுநல வழக்கு தொடுத்தேன். அப்போ அதுக்காக போய் டிஜிபி பார்க்கும்போது டிஜிபி சொன்னார், நான் இந்த டிவியே போடுறதில்ல. அதே போல் இந்த இவ்வளோ பத்திரிக்கை அடக்கி வச்சுருந்தார் டிஜிபி. நான் படிக்கிறது எல்லாம் பொய்யா இருக்குங்க என்கிட்ட சொன்னது. டிவி அதுவும் பொய், உண்மையே கிடையாதுன்னு. நான் அந்த வழக்கு போட்டேன். அன்பை யார் காப்பாற்றுறான்னா, எந்த அரசை எதிர்த்தவன் இப்போ இறந்துட்டான் இல்லை, எந்த செய்தி போடுறானோ அவனை உளவுத்துறையை அவனை காப்பாற்றுது. கோர்ட்டில் வந்து சொல்லுது, இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லைங்க. நான் என்ன ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஆதரவாக வழக்கு போடுறேன். சங்கர சுப்பு தான் வழக்கறிஞர். அப்போது ஆதாரம் இருக்குது, நடவடிக்கை எடுக்குன்னு சொல்ல வேண்டிய உளவுத்துறை டிஐஜி வரதராஜுலு அவர் என்ன சொல்கிறார், ஆதாரம் இல்லைன்னு ஒரு ஏசி அனுப்புகிறார்.
அப்போது இந்த நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கல்பரேட்டர் நெட்வொர்க். ஏன்னா காவல்துறை அதிகாரி லஞ்சம் வாங்குறாரு, ஊழல் வாங்குறாரு, சொத்து வாங்குறாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு. இது இவர் அடிக்க மாட்டார். இவருக்கு ஆதரவாக அவர் இருப்பார், அவருக்கு ஆதரவாக இவர் இருப்பார். இதுதான் டோட்டலாக. இதில் எக்ஸப்ட் நல்ல அதிகாரிகள், அது நல்ல அதிகாரிகள் சில விஷயங்களை இது போல் குண்டாஸ் போல் அருண் வந்து மெரிட்டில் வந்திருக்கார், ரெக்கமெண்டேஷன்லேயோ இல்லை ஜால்ரா போட்டோ வரல. அப்போ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? நேர்மையான அதிகாரி நேர்மையாக நடவடிக்கை எடுக்கிறார். இதனுடைய விளைவு தான் சவுக்கு குண்டாஸ் இடத்துல அடைக்கப்பட்டது. நீண்ட பத்திரிகை அனுபவத்தில் ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியை நீங்கள் எப்பயுமே அதை வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. ரெண்டையும் சொல்லிட்டீங்க. இவருடைய நம்பகத்தன்மை எந்த மாதிரி இருக்கும்? அடுத்து இவர் மீண்டும் இந்த விஸ்வரூபம் எடுத்து இது மாதிரி ஒரு அரசியல் பாதைக்கு பயணிப்பாரா? இல்லை, அடுத்து அவர் ரோலு அரசியல் தான். கண்டிப்பாக அதிமுக இணைவார். திமுகவை விமர்சனம் பண்ணுவதற்கான அடையாளமாக மாற்றப்படுவார். மாற்றப்பட்டு இவர் எம்எல்ஏ சீட் கண்டிப்பாக வேலுமணியுடைய கூட்டாளியாக மாறி திமுகவை 2026 தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுவார். அதுக்கான ஏற்பாடு அதிமுக பண்ணி, அதிமுக இவனை நம்பித்தான் இருக்குது, இவர்களை போன்ற கல்பனைகள் நம்பித்தான் இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ தூரம் இவரை ஆதரிக்க வேண்டிய தேவையில்லை. இவருடைய கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை எப்படி மக்கள்கிட்ட இருக்காது. மக்கள்கிட்ட 1% கூட இருக்காது. அதனால தான் அவர் இணையதளத்தை பேருக்கு வச்சுக்கிட்டு அரசியலில் குதிச்சிருவார். அரசியலில் குதிச்சா திமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்கு, இன்னும் கேவலமாக பேசுறதுக்கு கண்டிப்பாக இவர் பயன்படுத்தப்படுவார். யாரால்? அதிமுகவா. இதுதான் எதிர்கால திட்டம். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம், அரசியல் பேசுவோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழகம். நன்றி, வணக்கம்.